லேவியராகமம் 26ஆம் அதிகாரம். லேவியராகமம் 26ஆம் அதிகாரம் 6 படிக்கிறேன். தேசத்தில் சமாதானத்தை கட்டளையிடுவேன், நீங்கள் படுத்துக்கொண்டு நிம்மதியாய் உறங்குவீர்கள், உங்கள் சத்துருக்களை துரத்துவீர்கள், அவர்கள் ஓடுவார்கள், நான் உங்கள் மீது கண்ணாயிருப்பேன். போன வருஷத்தின் பழைய சாப்பாட்டை போட்டுவிட்டு புதிய தானியம் இடமுண்டு பழையதை விளக்குவீர்கள். உங்கள் நடுவில் என் வாசத்திலே ஸ்தாபிப்பேன், நான் உங்கள் நடுவிலே உலாவுவேன், உங்கள் தேவனாயிருப்பேன், நீங்கள் என் ஜனமாயிருப்பீர்கள். உங்களுடைய நுகத்தை முறிப்பேன், நீங்கள் நிமிர்ந்து நிற்க பண்ணுவேன். நுகத்தை முறிப்பார், நிமிர்ந்து நிற்க பண்ணுவார். கர்த்தரே ஆவியானவர், கர்த்தருடைய ஆவியம் உண்டு, அங்கு விடுதலை உண்டு. ஒரு குணல் ஸ்திரீயை ஆண்டவர் முதுகில கையை வைத்து லூக்கா 13:13 12:13 லூக்கா 13:13 ஞாபகம் வைத்துக் கொள்ளுங்கள். 10, 11, 12, 13 என்ன சொல்லுகிறது? அந்த குணல் கிளைவின் மீது, அந்த குணல் ஸ்திரீயின் மீது கையை வைத்த போது அவள் நிமிர்ந்து பார்த்தால் எலும்புகள் இயேசு கிறிஸ்துவின் வார்த்தையை கீழ்ப்படியும். உடவர்கள் நடந்தார்கள். எனக்கு அருமையானவர்களே, கடல் மீது நடந்தார். முகங்கள் முறிக்கப்படும், பிசாசுகள் விரட்டப்பட்டன. என் நாமத்தினாலே பிசாசுகளை விரட்டுவீர்கள். விடுதலையின் ஊழியம், ஒரு விடுதலையை கட்டளை, ஒரு லிபர்ட்டியை தேவன் கட்டளை இடுகிறார். அந்த தேவாதி தேவனுடைய கரம் இதை செய்யும். முகங்களை முறிப்பேன். லேவியராகமம் 26:13 மறந்துவிட வேண்டாம். 11 என்ன சொல்லுகிறது? நான் உங்கள் நடுவிலே வாஸ்தவத்தை ஸ்தாபிப்பேன், நான் உங்கள் நடுவிலே உலாவி உங்கள் தேவனாய் இருப்பேன். அவருடைய குமாரனாய் இயேசு கிறிஸ்துவை அனுப்பி அவர் மத்தியில உலவினார். என கலிலேய கடற்கரை ஓரம் அவர் நடந்த அற்புதங்களை செய்தார். பரிசுத்தாவியானவர் உங்கள் உள்ளத்தில் வந்து வாசமாயிருப்பார். கவலைப்படாதீர்கள். இந்த திரியேக தேவன் நமக்கு உண்டு. பிதாவாகிய தேவன், குமாரனாய் இயேசு கிறிஸ்து, பரிசுத்த ஆவியானவர் உங்கள் நடுவிலே வாசம் செய்வார். உங்களை நிரப்புவார், உங்களை நிரப்புவார். தேவன் உங்களுக்காகவே இந்த வாக்குத்தத்தங்களை கொடுத்திருக்கிறார். இது தீர்க்கதரிசனமாக எடுத்துக்கொள்ளுங்கள். லேவியராகமம் 26ஆம் அதிகாரம் 6வது வசனத்திலிருந்து 13வது வசனம் வரைக்கும் நீங்கள் மறந்து விட வேண்டாம். லேவியராகமம் 26:6 6 13. God bless you.